வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சஹானா. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்கர் ஷூவை பற்றி. இந்த பர்கர் ஷூ இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பர்கர் ஷூ. இந்த வருஷம் பர்கர் ஷூவுக்கு 111வது ஆண்டு. இந்த பர்கர் ஷூ ஹொலண்டில் ஆக்னாமன்ற ஒரு இடத்துல இருக்குது. பர்கர் ஷூ ஹொலண்டில் ஒரு மிகப்பெரிய ஷூ. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் யோகன் பர்கர்ஸ். 1913 அவர்கிட்ட வீட்டு தோட்டத்தில் ஒரு கொஞ்சம் அனிமல்ஸை ஒரு ஹாபியாக அவர் வளர்த்து வந்தவர். அந்த அனிமல்ஸை வச்சு அவர் ஒரு ஷோ ஓப்பன் பண்ணினவர். அந்த ஷோவை பார்க்குறதுக்காண்டி நிறைய மக்கள் வர தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு சின்ன ஒரு ஷூ ஸ்டார்ட் பண்ணலாமென்று 23 ஜூலை 1924 பர்கர்ஸ் டியம் பார்க் என்ற ஷூவை ஆர்னமில் ஸ்டார்ட் பண்ணினவர். 1943 யோகன் பர்கர்ஸ் இறந்து விட்டார். அதுக்கப்புறமா அவற்ற மகள் லூசி பர்கர்ஸ் இந்த பர்கர் ஷூன்ற பொறுப்பு எடுத்து வந்தாங்க. 1944 உலக யுத்தத்தால் நிறைய மிருகங்கள் இறந்து போனது. அது மட்டும் இல்லாமல் பர்கர் ஷூவும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகினது. உலக யுத்தத்தில் இருந்து விடுதலை கிடைச்சதுக்கு பிறகு 1946 இருந்து 1968 வரைக்கும் அந்த ஷூவில் நிறைய வேலை நடந்து அந்த ஷூவை திருத்தி எடுத்தவங்க. அதுக்கப்புறமா 1962 லூசி பர்கர்ஸ் என்ற மகன் அந்தோன் ஃபன் ஹோஃப் பர்கர் ஷூன்ற பொறுப்பை எடுத்தவர். இந்த 3வது ஜெனரேஷனோட தான் இந்த பர்கர் ஷூ ஒரு இன்டர்நேஷனல் பர்கர் ஷூவாக வந்தது. அந்தோன் ஃபன் ஹோஃப் இந்த பொறுப்பு எடுத்ததுக்கு பிறகுதான் பர்கர் ஷூவில் நிறைய மாற்றங்களையும் புதுசாக ஏக்கோ டிஸ்பிளேஸ் கொண்டு வந்தவர். பர்கர் ஷூவில் என்னென்ன ஏக்கோ டிஸ்பிளேஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த பர்கர் ஷூவை யார் நடத்தி வராங்கன்னு பார்ப்போம். 2004 அந்தோன் ஃபன் ஹோஃப் இறந்த பிறகு அவர்கிட்ட மகன் ஆலெக்ஸ் ஃபன் ஹோஃப் தான் இப்போ பர்கர் ஷூன்ற பொறுப்பு எடுத்திருக்கார். இனி நான் உங்களுக்கு பர்கர் ஷூன்ற 7 ஏக்கோ டிஸ்பிளேஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஏக்கோ டிஸ்பிளேஸ் என்னென்றால் ஒவ்வொரு அனிமல்ஸ் எங்கே இருந்து வந்ததோ அந்த இடத்தின் கிளைமேட்டு, நேச்சர், அவையோட சீனரி, அவைய வளர்ந்த விதம், தண்ணி, சாப்பாடு, பூச்சி, கிருமிகள், அவங்க எப்படி அந்தந்த இடத்துல இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அந்த இடத்த ஷூவில் செய்து வச்சுருக்காங்க. அந்த 7 ஏக்கோ டிஸ்பிளேஸ் என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். நம்பர் 1 பர்கர்ஸ் பார்க். இதுதான் பர்கர் ஷூ என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸால் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பெங்குயின்ஸ். இந்த பெங்குயின்ஸுக்கு பேர் பிளாக் ஃபுட் பெங்குயின்ஸ். இந்த பெங்குயின்ஸில் 20 விதமான பெங்குயின்ஸ் இருக்குதாம். இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தது. ஒவ்வொரு பெங்குயின்ஸ் ஒரு 3 கிலோ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குரங்கு மரத்தில் ஏறி விளையாடி கொண்டிருக்கு. இந்த குரங்குக்கு பேர் லப்பாங்காரன்னு சொல்கிறாங்க. இவர் சவுத் ஏஷியன்ல இருந்து வந்தது. அடுத்ததா இங்க யாரு படுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் நம்ம ஸ்ரீலங்கன் பந்தர். அவர் ரொம்ப தேப்பில் படுக்கார் போல. நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம அடுத்த அனிமலுக்கு போவோம். இது என்னன்னு நான் சொல்லவே தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இதுதான் ஏஷியன் யானை. இவர் கூட இந்தியாவிலையும் சவுத் ஏஷியாவிலையும் தான் இருக்கிறார். இந்த ஏஷியன் யானையை பற்றி சொல்லணுமென்றால் ஒரு ஆண் யானைக்கு 5000 கிலோ வெயிட்டு, ஒரு பெண் யானைக்கு 3000 கிலோ வெயிட்டாம். ஒரு பெண் யானை ஒரு குட்டி போடுறதா இருந்தால் அதுக்கு 22 மாதங்கள் எடுக்கும்.
அந்த குட்டி யானை இந்த வெயிட்டே ஒரு 100 கிலோ கிட்ட வரும். இந்த பர்கர்ஸ் பார்க்கக்குள்ள இப்படி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. சிம்பன்சேஸ், கொரேலா, இன்னும் நிறைய வேற அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் இதுல காட்டல. அதை எல்லாரும் அவங்களோட கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்துட்டாங்க. அதனால என்னால வீடியோ முடிக்கலாம் போயிட்டு. ஸோ இப்போ இந்த பர்கர்ஸ் பார்க்க முடிப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்பர் 2 பர்கர் சஃபாரி. இப்போ நான் உங்களுக்கு பர்கர் சஃபாரிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இன்னொரு அழகான சீனரி உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்ராஸ் தெரியுது. இந்த சீப்ராஸ் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்குது. இவர் எத்தனை கிலோ வந்து போடல, பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். இந்த சஃபாரிக்குள்ள சிங்கமும் சீதா என்ற பெந்தரும் இருக்குது. பட் அவங்கள என்னால் காண முடியல. இங்கே பாருங்க, ஷிராஃப் நிற்குது. ஆள் ரொம்ப பிஸியாக சாப்பிட்டு கொண்டு நிற்கிறாரு. இந்த ஷிராஃப் எங்கே இருந்து வந்திருக்கண்டா, கேனியாவும் உகாண்டாவிலையும் இருந்து வந்திருக்குது. ஒவ்வொரு ஷிராஃபுண்ட வெயிட் வந்து ஒரு 1000 இருந்து 1600 கிலோவுக்குள்ளே வரும். நம்பர் 3 பர்கர்ஸ் டெசர்ட். இந்த இடத்த அவங்க 1994 கட்டியிருக்காங்க. அரிசோனாவிலையும் மெக்சிகோவிலையும் இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சீனரியோட இந்த ஷூவில் இந்த இடத்தை கட்டியிருக்காங்க. டெசர்ட்டில் என்னென்னலாம் வளருமோ அதே செடிகள், அதே பறவைகள், அதே மிருகங்கள் எல்லாம் இதுக்குள்ளேயும் இருக்குது. இதுக்குள்ள கிளைமேட்டும் நல்லா ஹீட் ஆயிருக்கும். இதுக்குள்ள வளர்ற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அந்த செடிகளுக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த கிளைமேட்டையும் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய மேலை மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி அந்த சீனரிய என்ன வடிவா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. விந்த நேரங்கள்ல இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் கூலாத்தானே இருக்கும். அதே மாதிரி சம்மர் நேரங்கள்ல நார்த் அமெரிக்காவில் எவ்வளவுக்கு ஹீட் ஆயிருக்குமோ அதே கிளைமேட்டோட தான் இந்த இடத்துலையும் இருக்கும். இதுக்குள்ள வளர்ற செடிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை ஆன பிளான்ட் தான் இருக்குது. இந்த லொக்கேஷனை அவங்க கிளாஸால் ஃபுல்லாக லாக் பண்ணி மூடியிருக்காங்க. அப்போ தான் அந்த செடிகளுக்கும் இதுக்குள்ளே வளர்கிற மிருகங்களுக்கும் அதே கிளைமேட் கிடைக்கும். இங்கே பாருங்க, ஒரு அழகான குருவி வந்து மரத்துல இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. சரி, நம்ம இப்போ அடுத்த ஈகோ டிஸ்பிளேக்குள்ள போகலாம். நம்பர் 4 பர்கர்ஸ் மங்க்ரூவ். இந்த இடத்துக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சிங்கன்னா பார்க்குற இடம் எல்லாமே பட்டர்ஃப்ளைஸ் தான் பறக்கும். இந்த போட்ல பாருங்க எவ்வளவு விதமான பட்டர்ஃப்ளைஸ் இதுக்குள்ள இருக்குதுங்க.
எல்லாமே கலர் கலரா டிசைன் டிசைனா இருக்குது. இந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இதெல்லாம் நம்ம ஏசியன் நாட்டுல இருக்கிற செடிகள் தான். இதுல பாருங்க, இது ஏசியன் செம்பருத்தி. இது வெள்ளை கலர்ல இருக்குது. அப்படியே பின்னால பாருங்க எவ்வளவு பட்டர்ஃப்ளைஸ் பறக்குதுன்னு பாருங்க. இந்த மங்க்ரோவுக்குள்ளதான் நிலத்துக்கும் தண்ணிக்கும் மேல வளர்ற செடிகளும் மரங்களும் இருக்குது. அதுக்காண்டிதான் இந்த இடத்தை மங்க்ரோவ் என்று வச்சிருக்காங்க. இதுதான் மங்க்ரோவுக்குள்ள இருக்கிற பனோராமா கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து 12 மீட்டர் லாங், 180 மீட்டர் உயரம். இதுக்குள்ள நிறைய மீன்கள் வளருது. இதுக்குள்ள என்னென்ன மீன் இருக்குன்னு நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு கொஞ்சம் தண்ணிக்குள்ளேயும் நிலத்தோடையும் இந்த செடிகள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கண்டு, எவ்வளவு அழகா இருக்குது. பாருங்க, ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை பறக்குது. ப்ளூ மட்டும் இல்லை, எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்குது. அது இப்போ நான் ஸ்பாட் பண்ணினது ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. இப்போ நான் உங்களுக்கு அந்த மீனை காட்டப்புறேன். இங்க வர பாருங்க, இவற்ற பேர் வந்து கரிபீன் மானாதீஸ் அந்த மீன். இது இந்த வெயிட்டே ஒரு 400 கிலோ வருமாம். பட் இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது அது இந்த ஒரு குட்டி ஒன்று. பெரிய மீன் இதுக்குள்ள இருக்கணும். அவரை இன்னும் நான் காணல. அவர் வந்து அந்த பனோராமா கிளாஸுக்குலாம் இருப்பார். அது பெருசண்டபடியா அவருக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்குது. ஐயோ, இங்க பாருங்க ஒரு ஓணான் இருக்குது. அவர் இங்கால பறக்கிற பட்டர்ஃப்ளைய பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கார் போல. வாங்க நம்ம இதுக்குள்ள பார்க்கலாம், அந்த பெரிய மீனை இதுக்குள்ள ஸ்பாட் பண்ணலாமாண்டு. இதுக்குள்ள அந்த பெரிய மீன் எங்கேயாவது இருக்காரோ தெரியல. பட்டர்ஃப்ளை தான் எனக்கு தெரியுது. பாப்போம். பாருங்க, இந்த செடிகள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கண்டு. அரைவாசி தண்ணிக்குள்ளேயும் அரைவாசி மேலவும் வளர்ந்துருக்குது. பார்க்க வடிவா இருக்குது. இங்க எங்கேயாவது அந்த மீன் இருக்குதோ தெரியலையே. அங்க வாரார் தெரியுதா அந்த தூரத்துல? கிட்ட வர பாப்போம். வங்காள பக்கம் போகுது. நாமளும் வங்காள பக்கம் போய் பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய மீன். கிட்ட வராரு இல்லையே. அப்படியே அங்காள பக்கம் போயிட்டார். வெரி பேட். இதுல பாருங்க, ஒரு குட்டி வாட்டர் ஃபால் ஒன்று ஓடுது. என்ன வடிவா செய்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்க. அதுக்குள்ள கொஞ்சம் பட்டர்ஃப்ளையும் பறக்குது. இயற்கையே சூப்பரா இருக்கு பார்க்க. இதுல பாருங்க ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று தெரியுது. இன்னொரு வடிவான பட்டர்ஃப்ளை. இப்போ நான் இந்த ஈக்கோ டிஸ்பிளேயை முடிச்சிட்டு அடுத்த ஈக்கோ டிஸ்பிளேக்கு போவோம். நம்பர் 5, பர்கர்ஸ் புஷ். வெல்கம் டு பர்கர்ஸ் புஷ். இந்த இடம்தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள நின்றாலே ஏதோ நீங்க உண்மையா ஒரு ஜங்குளுக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏனெண்டா இயற்கையை பார்த்து கொண்டு அந்த குருவி சத்தத்தையும் அந்த தண்ணி சத்தத்தையும் கேட்டாலே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு அழகான இடத்தை காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வாட்டர் ஃபால், பர்கசூண்ட வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலை பற்றி சொல்லணும் என்றால் ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ள ஒரு 80,000 லிட்டர் தண்ணி ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வாட்டர் ஃபால் இந்த சத்தத்தை கேட்டாலே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குது, மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு கூட இப்படியான இடங்கள் தான் இருக்கும். நான் கூட இயற்கையை ரசிக்கிறேன், இயற்கையை விரும்புகிறேன். அந்த தண்ணி சத்தம், குருவி சத்தம் எல்லாம் கேட்க மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். இந்த இடத்த பாருங்க, இது மேலே ஏறி ஒரு குட்டி மலைக்குள்ள இந்த இடத்த பார்க்கலாம். இந்த புஷ்ஷுக்குள்ள ஜங்கலுக்குள்ள இருக்கிற எல்லா செடிகளையும் எல்லா பூக்கண்டுகளும் இதுக்குள்ள இருக்குது. அப்படியே அதே மாதிரி செய்து வச்சிருக்காங்க. பார்க்க இன்னும் அழகா இருக்குது. நம்பர் 6 பர்கஸ் ரெம்பா. இந்த பர்கஸ் ரெம்பாவுக்குள்ள சுமத்ரா டைகர் இருக்குது. இதோ பாருங்க, இங்க இருக்கார். இவற்ற கிலோ 120 கிலோ. டைகர்ல ஒரு 5 விதமான டைகர் இருக்குது. அதுல இதுதானா ரொம்ப டேஞ்சரான டைகர்.
வரைக்கும் பாடும். சரி, நாம இனி ரெம்பாவுக்குள்ள வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, பட் ஒரு சின்ன ஒரு வீடியோ காண்டி எடுத்தேன். இதுதான் பிட்டோம் பாம்பு. இது இந்த சைஸே ஒரு 6.5 மீட்டராம். இந்த பிட்டோம் பாம்பு ஒரு 20-50 முட்டைக்கு கிட்ட வைக்கலாம். ஓகே, இவரை பற்றி இப்போ முடிப்போம். அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது இதுதான் மலேசியன் பேர். இவர் சவுத் ஈஸ்ட் ஏசியன்ல இருந்து வந்திருக்கார். இவற்ற வெயிட் ஒரு 45 கிலோ வரும். இந்த மலேசியன் பேரும் ஒரு 18 ஆண்டுகள் இருக்கும். இந்த சிங்கக்குட்டியை பாருங்க, ஆள் மரத்துல இருந்து கொண்டு தூங்குறோம். சரி, ஆளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம அடுத்த ஏகோ டிஸ்பிளேக்கு போவோம். அண்ட் நம்பர் 7, பர்கஸ் ஓசியான். இப்போ நான் பர்கஸ் ஓசியானுக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த ஓசியானுக்குள்ள ஒரு 8 மில்லியன் தண்ணி இருக்குது. இதுக்குள்ள நிறைய விதவிதமான மீன்களும் இருக்குது. இங்க பாருங்க, கொண்டு போகுது. இந்த மீனுக்கு பேர் பிளாக் ஸ்கின் கிட்டார் என்று சொல்றாங்க. ஏனென்றால் ஆளை பார்க்கவும் கிட்டார் மாதிரி தான் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நம்ம ஓசியானோட முடிப்போம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.